ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வழக்கம் மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக் கொடுத்தேன். அந்த 5ல் 2 அந்த அளவுக்கு அப் மூவ்மெண்ட் வரல, பட் வந்தது. பட் இருந்தாலும் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் காஸ்ட் டு காஸ்ட் கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அந்த 3ல் 2 ஜாக்பாட்டா நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதை நாம இந்த வீடியோடைய கடைசியில் நம்ம சிந்திக்கலாம். இப்போ முதல்ல நிஃப்டியை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸை நாம இன்ட்ரேடேக்கு பண்ணலாம் என்பதை சிந்திக்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ நிஃப்டி நேற்று என் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுக்கும்போது இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ண சொல்லியிருந்தேன். பட் கேப் அப் ஓப்பன் ஆகி எல்லா டார்கெட்டும் மார்னிங்லேயே கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால நம்மளால கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஃபுல்லாக ட்ரேட் ஆயிடுச்சு. சாரி. ஸோ இன்னைக்கு நிஃப்டியுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய டெலிகிராம் சேனல் எனக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் இருந்தது அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நிஃப்டி நம்ம முதல்ல பார்க்கலாம். நிஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட், 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா, ஒன்று இந்த லெவல், அதாவது 21,675 லெவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு. அதே மாதிரி கீழே சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் எது அப்படின்னா 21,570 லெவல். இந்த 2 தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சாரி. சப்போஸ் நிஃப்டி ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 21,675 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நிஃப்டியை பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் எப்பவுமே நான் 40 பாயிண்ட்ஸ் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த 1:1 ரேஷியோ தான் நான் கொடுப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் 21,715, அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கட்டும். செகண்ட் 21,775 இல்லை 800 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம் நிஃப்டியில். இது ஃபர்ஸ்ட் செனாரியோ நிஃப்டி இருக்குது. சப்போஸ் நிஃப்டி ஃபிளாட்டா இல்லைன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 21,570 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட், ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க நிஃப்டியை தாராளமாக செல் பண்ணலாம். 570க்கு கீழே நிஃப்டி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் செல்லிங்கில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டாப் லாஸ் 40 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் கூட 40 புள்ளிகள் தான், 21,530 லெவல். அல்டிமேட் டார்கெட் 21,471 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம் நிஃப்டி இது. ஸோ இப்போ நிஃப்டி இது லெவல், இன்ட்ரடேக்கான லெவல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிஃப்டி எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரியான கப்பன் ஹேண்டில் மாதிரியான ஒரு பேட்டர்ன் நிஃப்டி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த கப்பன் ஹேண்டிலுடைய நெக்லைன். இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் பை ட்ரேட் எடுக்கலாம். அதனால தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ண பை பண்ணுறதுக்காக. ஸோ இது பிரேக் அவுட் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி கூட நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 810க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன், 500 கீழே செல் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி எல்லாமே காலையிலேயே நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ அதனால் நம்மளால
டே ட்ரேடிங்கில் கேப்சர் பண்ண முடியல. பட் ஒரு செல் கால் வந்து நான் இங்கே பிரேக் ஆகும்போது லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு 200 புள்ளிகள் ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதாவது ப்ரீமியம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அது பெய்டு குரூப். அது மாதம் வந்து 2500 ரூபாய் தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பே பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதில் மெயினாக வந்து லைவ் மார்க்கெட்டில் சில மூமெண்ட்ஸ், சில பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன். அதன் அடிப்படையில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இங்கே பிரேக் ஆகும்போது நான் செல் சொல்லியிருந்தேன். அரௌண்ட் 745,890 லெவலில் டார்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து வீடியோவில் போடுற மாதிரி 100 புள்ளிகள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 150 புள்ளிகள். நேற்று லோ பாருங்கள் 45, அந்த லெவல் பிரேக் பண்ணி 558, 560 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் நமக்கு நேற்று இன்டர்டேல கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 2 எது அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி ஒரு ஃபால் ஆகி பேங்க் நிஃப்டி இங்கே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணவொன்னா ஒரு ஷார்ப்பு ஃபால் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதே லெவல் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 45,810 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அது. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள். டார்கெட் வந்து அகெயின் சேம் 100 புள்ளி. தட் இஸ் அரௌண்ட் சம் 45,930, 950 லெவல். அல்டிமேட் டார்கெட் வந்து 4600லேருந்து 150 லெவல் வந்து நம்முடைய அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், செல்லிங் வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ரொம்ப பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டாக அது எடுத்திருக்கு பெரிய ஃபாலுக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ரேலி வந்தது. திருப்பியும் பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகி அதே இடத்துல வந்து திருப்பியும் ஒரு ரேலி வந்தது. ஷார்ப் ஃபால் இருந்து ஒரு ரேலி, திருப்பி அதே இடத்துல டச் ஆகி சப்போர்ட்டாக எடுத்துட்டு திருப்பியும் ஒரு ரேலி. நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ திருப்பியும் ரேலி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே எந்த மாதிரியான பேட்டர்ன் பார்த்தீங்களா, ஒரு வெஜ் டைப் பேட்டர்ன் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கூட நாம் இந்த லெவல் பிரேக் பண்ணால் ஒரு பை பண்ணலாம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணால் இன்றைக்கோ மண்டே மார்க்கெட் இல்லை டியூஸ்டேயோ பிரேக் பண்ணால் நம்ம திருப்பியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் உடைக்கணும். ஸோ ஒன்ஸ் அது உடைச்சதுன்னா நாம் செல்லிங் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இல்லை கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதாவது 540 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 100 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 45,440 லெவல். அல்டிமேட் டார்கெட் வந்து 45,250லேருந்து 300 லெவல். இதை நீங்கள் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நாம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து இப்கா லேப். இப்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் ரேலிக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பவுன்ஸ் பேக் ஆகுது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் டைப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் ஒரு மூவ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 1105, ஸ்டாப் லாஸ் வந்து 1092, டார்கெட் 1113, 1120 அண்ட் 1134. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அலுமினியம். நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரியான அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் கீழே வந்துடும். இதுதான் ஒரு மைனர் ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல். இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இது பிரேக் பண்ணால் மேலே போகும். ஸோ பை அபவ் 137, ஸ்டாப் லாஸ் 134.50, டார்கெட் 138.50, 140 அண்ட் 141.50. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து யூபிஎல். ஸோ யூபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி சிமெட்ரிக் ட்ரையாங்கிளில் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் பை பண்ணோம், லோவர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் செல் பண்ணோம். இதுதான் வந்து ஒரு ரூல். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 556, ஸ்டாப் லாஸ் 550, டார்கெட் 559, 563 அண்ட் 566. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து என்டிபிசி. என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக் டச் ஆயிருக்கு, பட் பிரேக் பண்ண முடியல. நேற்று வந்து இந்த ஸ்டாக் இதே இடத்துல, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே வந்து அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. சப்போஸ் இந்த அக்யூமுலேஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக ஆனால், அதாவது இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போயிடும். இல்லை கீழே வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக நாம் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து சப்ளை ஜோனாக நாம் இந்த இடத்த நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இது சப்ளை ஜோன்னா கீழே வரும், இது டிமாண்ட் ஜோன்னா மேலே போகும். மேலே ஞாபகம் வச்சுங்க. பை அபவுட் 310, ஸ்டாப் லாஸ் 303, டார்கெட் 312.50, 315.50 அண்ட் 380. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஏசிசி. ஏசிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை அபவ் 2284, ஸ்டாப் லாஸ் 2260, டார்கெட் 2295, 2310 அண்ட் 2340. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. ஸோ நேற்று நான் கொடுத்த வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கு ஃப்ளாட்டாக இருந்தது, 3 ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த 3 ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நார்மலாக ரீசனபிளாக கொடுத்த ஒரு ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 323க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை பார்த்தீங்கன்னா 328. பின் பாயிண்ட்டாக 2வது டார்கெட்டு இந்த ஸ்டாக் ஹிட் ஆகிருக்கு. சூப்பராக இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2 டார்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 5 புள்ளிகள் நமக்கு இன்ட்ரேடிலே கிடச்சிருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 932க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 932 பிரேக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஹை வந்து 988. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே நேற்று இன்ட்ரடேயில் மட்டும் இந்த ஸ்டாக் நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு ஜாக்பாட்டான ஒரு ஸ்டாக்கு தான். இப்போ 3வது ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். 3வது ஸ்டாக்கு வந்து கண்டெய்னர் கார்ப்பு. ஸோ இந்த கண்டெய்னர் கார்ப் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 847க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். நேற்று ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வரைக்கும், அதாவது 3 மணி வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இதே இடத்துல தான், அதாவது இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே ட்ரேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆனவொன்னு பாருங்க எந்த அளவுக்கு மேலே போயிடுச்சுட்டு. ஸோ ஒரு 3 டார்கெட் சொன்னேன், பட் 875 அந்த டார்கெட் வரல. ஹை பாருங்க 847க்கு அப்புறம் 867, 20 புள்ளிகள் நமக்கு இன்ட்ரடேலேயே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நல்ல அருமையான கால்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட், உங்கள் என்கரேஜ்மெண்ட் எனக்கு தேவை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளாக ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இன்ட்ரடே ட்ரேடர்ஸ் யாராவது உங்கள் நண்பர்களா இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.